அருள்மிகு அன்னை வீரசக்தி அங்காளம்மன் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தை பத்தியும் நிறைய வழிபாடு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக நேயர்களுக்காக சாமிநாதர் கிட்ட நம்ம கிட்ட பேச போறாங்க. சாமி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆன்மீக அன்பர்களுக்கு இனியதொரு வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம், குணாமா திருவடிகள் சரணம். வணக்கம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன். சந்தோஷம். ரொம்ப சிறப்பா இருக்கேன். உங்களை யூடியூப் சேனல் மூலமா மீண்டும் உங்களை சந்திச்சதுல எனக்கும் மகிழ்ச்சியா. போன எபிசோட்ல வந்து நம்ம நிறைய வழிபாடு முறைகள் பத்தி நம்ம நேர்களுக்கு நிறைய நீங்க சிறிய அளவுல நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா அது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருந்திருக்கும். கண்டிப்பா பார்த்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லைங்களா? இப்போ போன எபிசோட்லயே நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம தினசரி கோவிலுக்கு வரோம், இந்த வழிபாடு முறைகள் நம்ம பின்பற்றுறோம். இன்னைக்கு குறிப்பா வந்து அமாவாசை தினத்துல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சிறப்பு வழிபாடுகள்? இப்போ இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வைகாசி மாத அமாவாசை. மாதம் அமாவாசை திதி வரும். அந்த அமாவாசை இது வைகாசி அமாவாசை. இன்றைய நாள்ல நமது அன்னை அருள்மிகு வீரசக்தி அங்காளம்மன் திருக்கோவில்ல அம்பாளுக்கு எப்பயும் போல காலையிலேயே சிறப்பு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அம்பாளுக்கு எப்பயுமே நம்ம அமாவாசை தினத்துல கும்பம் போடுற நிகழ்ச்சி உண்டு. அதுவும் மிக சிறப்புமா எந்த அளவுல சொன்னீங்க இல்லையா? அந்த கும்பம் என்ற எதுக்கு, என்ன காரணத்துக்காக அந்த கும்பம்? இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலுமே அந்த கும்பம் அப்படின்றது, கும்பம்ன்றது ரெண்டு விஷயத்த குறிக்கும். ஒரு விஷயத்த, அதாவது கலசத்தையும் கும்பம் குறிப்பாங்க. இதுக்கு தமிழ் பேரு பெரும் படையல், பெருஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு, பெருஞ்சோறு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஏத்த மாதிரி இது மாறக்கூடிய வார்த்தை. வாழையடி வாழையா முன்னோர்கள் எல்லா ஆலயத்திலுமே, எல்லா அம்பாள் ஆலயத்திலுமே, அம்மன் இருக்கக்கூடிய ஆலயத்துல, பிடாரி இருக்க ஆலயத்துல கும்பம் என்ற விஷயத்திலே இந்த கும்ப நிகழ்ச்சி உண்டு. ஆனா நம்ம அங்காளம்மன் வீரசக்தி அங்காளிக்கு இது வந்து மாதமே அமாவாசை அன்னைக்கு அம்பாளுக்கு இரவு பொழுதுல பதிவர்ணிப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா சுவாமியையும் பதி விளக்க அழைச்சி அவங்க கிட்ட வாக்கு கேட்கறது. அது முடிஞ்ச பிற்பாடு மருள் அழைச்சி அந்த கும்பப்படையில தீபதூப ஆராதனை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்குறோம். இந்த கும்பசாதம் என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வருது குழந்தையின்மை. கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்லை. சில பேர் 3 வருஷம் 4 வருஷம், ஏன் 14 வருடங்களா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அம்பாளுடைய அருளால குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு நானே கண்கூடா என்னோட நம்ம ஆலயத்திலயும் சரி, நான் இருந்த ஆலயத்திலயும் சரி, அந்த கும்பப்படையலை நடத்தி அதன் மூலியமா அந்த பிரசாதத்தை கொடுத்து குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற தெய்வம் இந்த வீரசக்தி அங்காளி. அப்போ இந்த முறைதான் வந்து நம்மளுடைய தினசரி வழிபாடுல தாண்டி அமாவாசை நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான வழிபாடு. இந்த சிறப்பான வழிபாடு நம்ம ஆலயத்துல உண்டு. எல்லா ஆலயத்திலயும் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். நம்மளோட ஆலயத்துல மாதந்தோறும் அமாவாசை தினத்துல அம்மாவுக்கு ஒரு மாசமா சிறப்பு, அம்மாவுக்கு மலை போல கும்பம், மாலை போல மாவிளக்குன்னு சொல்லி வர்ணிப்பு. அம்பாளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அங்காள பரமேஸ்வரி வீரசக்திக்கு மலை போல கும்பம், மாலை போல மாவிளக்கு. அதனுடைய விளக்கம் என்ன? இது காலங்காலமா, அதாவது அம்மாவுக்கு வந்து எதுவுமே வந்து சின்னதா ஒரு படையல் கேட்கும் போது ஒரு பிரமிப்பா இருக்கு. மலை போல கும்பம், மாலை போல மாவிளக்கு. மாலை போல மாவிளக்கு. பொதுவாவே வந்து இந்த கும்ப வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா, கும்பன்றது யார் இட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமதர்மனால போடப்பட்டதுதான் இந்த குடும்பம். மாரியாத்தா சரித்திர வரலாறு கட்டாயம் அது ஒரு வரலாறு இருக்கு. மாரியம்மன் தாலாட்டுல இதோட வரலாறு முழுமையா இருக்கு. யமதர்மனால அனைத்து விதமான ஜீவராசி, 7 தோட்ட கீரை இதெல்லாம் கொண்டு மலை போல கும்பம், மாலை போல மாவிளக்கு, இந்த மாலை பேரை தரிச்சு இந்த அம்மாளுக்கு மாரியத்தாக்கும் சரி படையல். இது மாரி அம்பிகைக்கு. இதே இந்த கும்பம் வந்து
அங்காள பரமேஸ்வரிக்கு யாரு போடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவாடை ராணிக்கு போய் செல்லுது. நம்ம போடக்கூடிய அந்த கும்ப படையல் நம்ம போட போகக்கூடிய அங்காள பரமேஸ்வரிக்கா இருந்தாலும் தன்னுடைய மகனான பாவாடை ராயனுக்கு அந்த அம்மா அந்த கும்பத்தை வாங்கி கொடுக்கறதா ஒரு ஐதீகம். அந்த கும்பத்தை அந்த ஆண்டவன் பாவாடராயம் உள்ள பிறகு பக்தர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு வரப்பிரசாதமா அமையுது. முக்கியமா தான் நம்ம இந்த கும்பசாதம் எதுக்கு நம்ம நடத்துறோம்னா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, பல காலமா குழந்தை இல்லாத தம்பதிகள் இதை வாங்கி சாப்பிட்டு குழந்தை பேரு பெற்றவங்க உண்டு. நம்மளோட சரித்திரத்துல நம்மளோட இந்த அம்பாளுக்கு வீரசக்திக்கு அந்த சரித்திரம் உண்டு. எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அதான் இப்ப இன்னைக்கு இந்த அமாவாசையை முன்னிட்டு நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நம்ம தினசரி வழிபாடுக்கு முறைக்கும் அமாவாசைக்கும் என்ன வித்தியாசம் நிறைய விளக்கங்கள் சொல்லி. கண்டிப்பா அதுதாங்க ஐயா, அங்காள பரமேஸ்வரி வழிபாடுல எல்லாமே வித்தியாசமான ஒண்ணு. பொதுவாகவே அசைவம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினத்துல பெரும்பான்மையும் சாப்பிடல, அது வேற விஷயம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் இந்த அம்மனுக்கு இங்க அதுதான் படையல். ஏன்னா நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் அம்பாளுடைய வழிபாடை மாற்றக்கூடாது. அங்காள பரமேஸ்வரிக்கு என்னவோ சுத்த சைவ பூஜை தான். மூலஸ்தானத்துல அந்த அம்பாளுக்கு தயிர் சாதம், சக்கரை பொங்கல், அந்த மாதிரி ஒரு பழ வகையை வச்சுதான் நம்ம படைக்கிறது உண்டு. இருந்த போதிலும் அந்த பாவாடராய சுவாமியோட பேரை சொல்லி கும்ப படையல் நம்ம படைச்சு அதை 4 பேருக்கு விநியோகிச்சு அதன் மூலயமா பல நன்மைகள். அதுக்காக தான் இந்த கும்ப படையலை நிறுத்தாத மாதந்தோறும் அமாவாசை தினத்துல இரவு பொழுதுல ஒரு 7 to 9 மணிக்குள்ள இந்த பூஜை நடந்து வருதுயா. இப்போ இதனுடைய விளக்கங்கள் நீங்க ரொம்ப தெளிவா நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக குறிப்பா இங்க நிறைய பேர் குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்கு இரவு நேரத்துல நிறைய பேருக்கு இந்த பாக்கியமா கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த வயசானா இருக்கலாம். இது எந்த முறையில அவங்க பின்பற்றுறோம்? ஏன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும், வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா, ஒருத்தர் அவங்க எப்படி தயார்படுத்தி விரதம் இருக்கிறதோ சரி, இல்ல வழிபாடு முறைகளோ சரி, குறிப்பா இந்த அமாவாசையில எப்படி விரதம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசைன்றது நேரங்கள் கடந்து ஒரு நாள் 2 நாள் 2 பட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அது போல என்னைக்கு மதியத்துல 12 மணிக்கு அமாவாசை தங்குதோ அதுதான் சர்வ அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த நாளைதான் நம்ம விரதம் இருக்கணும். இப்ப முன்னாள் இரவே பிறக்குது, இல்லைன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு போலதான் அமாவாசை பிறந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ காலையில 12 மணிக்கு மதியத்துல எப்போ அமாவாசை தங்குதோ அதுதான் முழுமையான அமாவாசையா நம்ம ஏத்துக்கணும். மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கும் அந்த கால அட்டவணை எப்படி கால அட்டவணை பாத்தீங்கன்னா அது சர்வசாதாரணமா எல்லாரோட மொபைல் போன்லயே அதுக்கான நிறைய ஆப் இருக்கு, அது டைமிங் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. முன்காலத்துல நேரங்கள் உண்டு, பஞ்சாங்கத்துல உண்டு, பெரியோர் நிறைய பேர் பார்த்தது உண்டு. அப்படி வர நேரத்துல இப்ப முன்னோர்கள் கணிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம போக வேணாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த அமாவாசையில காலையில அதிகாலை எழுந்திரிக்கணும். அதிகாலை எழுந்திரிச்சு அந்த தம்பதி 2 பேருமே சூரியனை வணங்கணும். எப்பயும் செய்யக்கூடிய அன்றாட வேலையெல்லாம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம், கட்டாயம் சூரிய நமஸ்காரம் செய்யணும். யாரா இருந்தாலும் சரி, குழந்தை பேருக்கு மட்டும் இல்லை, சூரிய நமஸ்காரம் எல்லாரும் செய்யணும். சூரிய நமஸ்காரம் செஞ்ச பிற்பாடு அந்த ஒரு பொழுது மதியம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா அதெல்லாம் தண்ணி குடிக்கலாம். ஒரு பொழுது உணவு அருந்தாத விரதம் இருந்து எனக்கு இந்த வீரசக்தி அங்காளி மூலியமா நல்லது ஒரு வாரிசு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி இருந்து ஒரு பொழுது விரதம் இருந்து மாலை வேலையில நம்ம ஆலயத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் திருஷ்டி பரிகாரம் சொல்லிட்டு, நம்ம ஆலயத்துல முதல்ல திருஷ்டி பரிகாரம் அதை பண்ணிட்டுதான் ஆமா பண்ணிட்டுதான் உள்ள வரணும். உள்ள வந்த பிறகு அம்பாளுடைய ஆலயத்திலேயே எல்லாமே அதுக்கான விஷயம் எல்லாம் இருக்கு. நம்ம ஆலயத்துல உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பூஜை அதுல கலந்துட்டு கை கூப்பி வணங்கி அந்த கும்பசாதத்தை பெற்று எல்லாருமே கிழக்கு நோக்கி பார்த்து அம்பாளை பார்த்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மறுநாள் அதிகாலையில அதே போல எழுந்துருது ஊர் கிராம தேவதை. ஏன்னா எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவையை வணங்கிதான் ஆகணும்.
மூல காவல் தெய்வம். காவல் தெய்வம், பிடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தெய்வங்களை மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த கிராம தெய்வத்தைய உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூ பழம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வணங்கிட்டு வரணும். ஏன்னா இந்த தெய்வத்தோட துணை இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஊருக்கு எந்த தெய்வம் அதிகாரியோ அந்த தெய்வத்தோட துணை கட்டாயம் வேணும். அப்போ அந்த தெய்வத்தையும் வணங்கணும். ஒரு தெய்வத்தை மட்டும் வணங்குறது கூடாது, சேர்த்து அந்த கிராம தெய்வத்தையை வணங்கிட்டு அதுக்கு பிறகு அன்றாட வேலையை எப்போதும் அவங்க நடத்திக்கலாம். இதன் மாதிரி செஞ்சு வந்தாலே குறைஞ்சது ஒரு 3 அமாவாசைக்கு அந்த கும்பபாடியில சாப்பிட்டாலே போதும். எத்தனையோ பேர்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இங்க இருந்து இந்த ஆலயத்துக்கு வர மக்கள் எல்லாம் நீங்க வந்து ஒன்றிணைச்சு கோயிலுக்கு, அதாவது மலையனூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க சில விஷயங்கள்லாம் வந்து தீர்மானிச்சிருக்கீங்க இல்லையா? சோ அதை பத்தின தகவல் நம்ம நேயர்களுக்கு சொல்ல மாதந்தோறுமே வந்து அம்பாலோட கோயில் அமையறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம மலையனூர்ல அந்த ஊஞ்சல் சேவையை பாக்குறது உத்தமமான ஒரு விஷயம். அது இப்பத்தி காலத்துல இங்க பூஜை அதிகமா நடக்கிறதுனாலயும் மக்களோட கூட்டம் வர்றதுனாலயும் இங்க இரவு நைட்ல தங்குறாங்க. நிறைய மக்கள் இரவுல இங்கேயே வந்து தங்குறாங்க. ராப்பொழுது முழிச்சிருந்து ஒரு விடியற் காலில் ஒரு 3 மணி 4 மணி போல கிளம்புறதும் உண்டு. ஆகையால அந்த நேரத்துல போக முடியலன்னா மறுநாள் எல்லாரையுமே அழைச்சிட்டு மேல்மலையனூர் போயிட்டு அங்க ஒரு அர்ச்சனை. ஏன்னா மூலாதாரமே அதுதானே. எத்தனையோ ஊர்ல அம்பாள் அமர்ந்தாலும் அங்காள பரமேஸ்வரன்ற பேர்ல அமர்ந்தாலும் மூலாதாரமே அவதான். அந்த அம்பாளை வணங்கி வந்தாதான் சகல செல்வமும் சம்பத்தும் நமக்கு கிடைக்கும். அதே போல அவளையும் வணங்கி இந்த தெய்வம் அதே ரூபமான இந்த அருள்மிகு அந்த வீரசக்தியும் வணங்கிட்டு எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கணும்னு நம்ம வேண்டிட்டு வருவோம். எல்லாரும் நம்ம கோவிலை சேர்ந்த எல்லா மக்களும் சேர்ந்து அந்த மேல்மலையனூர் கஷேத்திரத்துக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு வந்து இந்த அமாவாசை சிறப்பு நிகழ்ச்சியா வந்து இன்னைக்கு நிறைய தகவல் சொன்னீங்க. நிச்சயமா ஒரு துரிதமான நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தினசரி வழிபாடுகள் தாண்டி அமாவாசைக்கு எப்படி வந்து ஒரு கணவன் மனைவனையும் தன்னுடைய அர்ப்பணிச்சு கோயிலுக்கு வரணும், அவங்க என்ன மாதிரி அருள் பெறணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா நம்ம நேர்களுக்கு சொன்னீங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஊடக நேர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். இதன் மூலியமா நிறைய மக்கள் வந்து இங்க வரணும், அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். அது கல்வியா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களும் பெறுவதற்கு இங்க வந்து நிறைய பேர் பயனடையணும். அதுக்கு வந்து நம்ம நேர்கள் சார்பாகவும் நம்ம ஐயா சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா, நீங்க நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆன்மீக அன்பர்களுக்கும் பொதுவான வாழ்க்கை நடத்தக்கூடிய அனைத்து மக்களுக்கும் குழந்தை செல்வம், குழந்தை பேருன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயமாவே இப்ப இந்த காலத்துல அமைச்சிட்டு வருது. அந்த ஒரு குறை இல்லாத அளவுக்கு இந்த அருள்மிகு அன்னை வீரசக்தி அங்காளம்மன் திருவற்றூர் பதியமர்ந்த இந்த தாயிடத்துல நீங்க வந்து அவளை உருகி வேண்டிக்கிட்டாலே அவ எல்லா நன்மையும் செய்வா. எல்லா குழந்தை இல்லாத தம்பதிக்கும் நல்ல ஒரு ஞானத்தோட ஒரு குழந்தை அம்பாள் கொடுப்பா. இது நிதர்சனமான உண்மை. அவளை வந்து பாருங்க, அவளோட அருளை பெறுங்க. அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு இனிய ஒரு அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி. ரொம்ப நன்றி அப்பா, வணக்கம்.